சின்னத்திரை மூலமா மக்கள் மத்தியில பிரபலமாயி நெறைய பேர் வெள்ளித்திரையில வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம சிவகார்த்திகேயன்ல ஆரம்பிச்சு சந்தானம், ரோபோ சங்கர், அறந்தாங்கி நிஷா அப்படின்னு சொல்லி நெறைய பேர சொல்லலாம். அதுலயும் முக்கியமா இப்ப ரீசென்ட்டா நம்ம கேபிஒய் பாலாவா இருக்கட்டும், அவருமே சின்னத்திரையில நெறைய ரியாலிட்டி ஷோலலாம் கலந்துக்கிட்டு அவரோட திறமை மூலமா இப்போ சினிமால அறிமுகமாயிருக்காரு. அந்த வரிசையில தான் குக் வித் கோமாளி மூலமா ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் தான் புகழ். ஸோ புகழோட காமெடியா இருக்கட்டும், புகழோட அந்த ஆக்டிங் திறமையா இருக்கட்டும், இது எல்லாத்து மூலமாவே இப்போ புகழுமே வெள்ளித்துறைக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம புகழ் ஆல்ரெடி அயோத்தி, ஆகஸ்ட் 16, 1947 இந்த மாதிரி படங்கள்ல ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாரு. அதுலயும் இப்போ ரீசெண்டா மிஸ்டர் ஜூ கீப்பர் அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. இந்த நிலையில புகழ் முன்னாடி எல்லாம் நடிக்கிறப்ப புகழோட காமெடி சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சுன்னே தெரியல, புகழ் பத்தி நிறையவே தப்பான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி புகழ் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இப்பெல்லாம் எந்த ஒரு ட்ரைலரோ இல்லை ஃபோட்டோ எது வந்தாலுமே புகழ் இருக்கானா இந்த படம் ஓடாது, புகழ் இருக்கானா இந்த படம் ஜெயிக்காதுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் முன்னாடியும் நான் நடிச்சிட்டு இருந்தேன். வலிமை, எதற்கும் துணிந்தவன், சந்தானம் சோ கூட 2 படம், யானை அப்படின்னு சொல்லி நடித்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அதுவும் இது எதுக்குமே காரணம் இல்லாமல் தான் நடக்குது. இது எனக்கு மட்டும் இல்லை, இப்போ நடிக்கக்கூடிய நிறைய நடிகர்களுக்கு இப்படி தான் நடிச்சிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா எதுவுமே ஆர்கானிக்காக இல்லை. இப்படி சொன்னாதான் நாம வெளியில தெரியும், நாம ஃபேமஸ் ஆவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கு. நீங்க என்ன தனிப்பட்ட முறையில் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனால் என்ன அப்படி பண்றதுனால அந்த படத்துல நடிச்ச எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வெள்ளா போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் டைரக்டாவே படங்கள்ல நடிக்காம இந்த மாதிரி சின்ன திரையில சின்ன சின்ன ஷோ மூலமாவோ இல்லை சீரியல் மூலமாவோ தான் ஃபேமஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படிதான் இப்போ பாலாவும் நடிகரானாரு. அதே மாதிரி தான் புகழும் ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. இதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி ரியாலிட்டி ஷோல ஆங்கரா இருந்து அதுக்கப்புறமா தான் சினிமாக்குள்ள இப்போ ஒரு பெரிய இடத்தை சிவகார்த்திகேயன் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க திறமை மூலமா உயர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் இவங்களை இந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுல அந்த படத்துக்கு நிறையவே நெகட்டிவான விமர்சனங்கள் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ தொடர்ந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுலேயே முக்கியமாக ஒரு படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் தப்பான ரிவ்யூ கொடுக்குற காரணத்தினாலேயே நிறைய பேர் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனாலே சின்ன படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லியுமே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில புகழ் பேசின விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகவும், அதே மாதிரி இதுக்கப்புறமாச்சும் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி புகழுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.